அந்த கணவன் 8 மணி அலாரம் அடிச்சு எந்திரிக்காம, தான் பொண்டாட்டி வந்து எழுப்புன 7 மணிக்கு எந்திரிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா அவன் மனைவி குளிக்க போம்போது, இவனும் கூட போயிருந்திருக்கலாம். அங்க ஒரு ரொமான்ஸ் நடந்திருந்திருக்கலாம். 8 மணிக்கு குளிச்சு வெளிய வந்தவன், 8:15க்கு ரொம்ப நிம்மதியா அவன் பொண்டாட்டி ஊட்டி விடுறத சாப்ட்டுருந்திருக்கலாம். ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு போயிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல இவன் நைட் அவன் பொண்டாட்டிட்ட பேச வந்தப்ப, அவன் மேனேஜர் இவனுக்கு கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, இவன் 1/4 மணி நேரம் முன்னாடியே போயிருந்திருப்பான். அவன் வேலையும் அவன் கரெக்ட்டா செஞ்சிருந்திருந்திருப்பான். அந்த தேவையில்லாத அன்வான்டட் காலும் வந்திருந்திருக்காது. அந்த நாளும் அவனுக்கு அப்படி முடிஞ்சிருந்திருந்திருக்காது. ஆனா, அந்த ஒரே 1 மணி நேரம் அவன் பொண்டாட்டி எழுப்புறப்பலாம் எந்திரிக்காம, அந்த கடைசி அலாரத்துல எந்திரிச்சதால அவனுக்கு வந்த விளைவு என்ன? அன்னைக்கு காலையில அவன் பொண்டாட்டிகிட்ட சிடுசிடுன்னு விழுந்துட்டு போனவன், ஆஃபீஸ்ல போய் எல்லாத்துக்கிட்டயும் ஆமாஞ்சாமி போட்டு, நைட்டு தூங்கும்போதும் அவன் மேனேஜர்ட்ட திட்டு வாங்கிட்டு தான் அவன் தூங்குனான். இத சொல்லும்போது, "இது என்னப்பா பெரிய விஷயம் இருக்கு? இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே!" அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஆனா, இது இயல்பா நடக்கிறது இல்லைங்க. ஒரு நாளோட துவக்கத்துல நீங்க அந்த நாள எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, அதே மாரி தான் அந்த நாளோட முடிவும் உங்களுக்கு இருக்கும். அன்னைக்கு காலையில அவன் பொண்டாட்டிட்ட கத்தாம, ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்ல இருந்து கிளம்பியிருந்தான்னா, அவனுக்கு அந்த நாள் முழுக்கவே அந்த சந்தோஷம் நிலைச்சு தான் இருந்திருந்திருக்கும்.